ஹாய், ஐம் கமல். வெல்கம் டு ஃப்ளோ வித் இட் சேனல். எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஹேபிட் இருக்குங்க. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் கம்பேரிசன், செல்ஃப் கம்பேரிசன். தெரிஞ்சும் தெரியாமலும் we are constantly comparing ourselves with others. இது யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ்லாம் பார்த்து பொறாமைப்படுறது கிடையாதா? அவங்க லைஃப் நல்லா இருக்குது, நம்ம லைஃப் ஏன் நல்லாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது கிடையாதா? அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸையும் அவங்க சக்ஸஸையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அர்த்தம். சின்ன வயசில் நம்மக்கிட்ட உங்கள் ஸ்கூல் எவ்வளோ தூரம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இந்த கடையிலேருந்து அந்த கடைக்கு போகிற தூரம் தான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நீ எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்டால் உன்னை விட ஒரு அடி, உன்னை விட அரை அடி ஹைட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இது நார்மலான ஒரு கம்பேரிசன் தான், ஃபேரான கம்பேரிசன் கூட. ஆனால் இதுவே when you compare your potential with others, அப்போ தான் இது அன்ஃபேராக மாறுது. எப்படி? நிறைய பேருக்கு என்வைரன்மெண்ட் வேறு வேறையாக இருக்கும், அவங்களோட ட்ராக் வேறு மாதிரியாக இருக்கும், பிளான் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் கோலும் அவங்களோட கோலும் கண்டிப்பாக ஒன்றா இருக்குன்னு அவசியமும் கிடையாது, அதுக்கு சாத்தியக்கூறும் கிடையாது. இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்க கோலும் அவங்க அச்சீவ்மெண்ட்டும் சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. Everyone has unique power, strength and talent. நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்க்குறோம், பார்த்த உடனே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சக்ஸஸ் அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம மனசுக்குள்ளே 2 விஷயம் உள்ளே வந்துடும். பொறாமையும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தான். இது 2 வந்தாலே போதும், உங்கள் சந்தோஷம் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஸோ கம்பேரிசன் இஸ் எ தீஃப் ஆஃப் ஜாய்ன்னு சொல்கிறாங்க. உங்கள் சந்தோஷம் உங்களை விட்டு போதா, அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணமும் கிடையாது. நிறைய பேர் ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? இஃப் யூ ஃபெயில்ட் ப்ளீஸ் லேர்ன் ஃப்ரம் இட். கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே உங்கள் சக்ஸஸை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துடும். அதுக்கு பொறுமை வேணும், காத்திருக்க தன்மையும் வேணும். இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, அதைப்படி நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. கடவுள் அதை விட பெரிய பிளான் வச்சுருக்காரு உங்களுக்காக. அதுக்கு பொறுமையாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்பவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. நீங்களும் இனிமேல் யார் கூடவும் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.